ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு ரியூஸ் வீடியோஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசராக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்கனைசர் வீடியோ நிறையா போட்டிருக்கோம், அதோட பிளேலிஸ்ட்டு தரேன் பாருங்கள். இது வந்து நம்ம துணிக்கு தேய்க்கிற ப்ரஷ் தான். இது வேஸ்ட்டாக தூக்கி போடாத, எப்படி யூஸ் பண்ணலாம். இதோட கைப்பிடி வந்து உடஞ்சிடுச்சு, வேஸ்ட்டாக தூக்கி போடாத. இங்கே பாருங்கள், சீப்பு ஆர்கனைசராக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. 5 சீப்பு வரைக்கும் இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் எப்பொழுதும் 4 பேர், மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே 2 குழந்தைங்க, அம்மா அப்பா 4 பேர் இருப்போம். 4 பேர்த்துக்கும் தனித்தனியாக தான் இப்போ எல்லாமே சீப்பு யூஸ் பண்ணுறோம். 4 பேரோட சீப்புமே நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். அங்கங்கே போட்டால் தேடுவோம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்கவுங்க சீப்பை கரெக்டாக கலர் பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களும் கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆர்கனைசரை நீங்கள் கண்ணாடி முன்னாடி பாக்ஸில் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸில் கூட போட்டு வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். நான் இப்போ பாக்ஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பெரிய பாக்ஸாக இருந்தால் நேராக கூட வச்சுக்கலாம். சின்ன பாக்ஸாக இருக்கிறதுனால நான் கிராஸாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி வச்சிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த வலை வந்து கொண்டைக்கெலாம் யூஸ் பண்ணுற வலை தான். பாருங்கள், கொண்டை வலைன்னு சொல்லுவாங்க. இது 5 ரூபா தான் இதோட ரேட்டு. இது வாங்கினீங்கன்னா நிறைய ரியூஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி இல்லாத பாக்ஸ்க்கெலாம் நீங்கள் இது மூடியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னவா யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பாக்ஸோட மூடியில் இந்த மாதிரி கலர் பென்சிலு, கிளிப்பு எது வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். சூடான பொருள் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளிப்பு, டப்பா, பிள்ளைங்களோட க்ரையான்ஸு, பென்சில், பேனா இந்த மாதிரி ஏதாவது அந்த பாக்ஸுக்கு என்ன போட முடியுமோ போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மூடியாக கூட நீங்கள் இந்த கொண்ட வலையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளிப் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கிளிப் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். மூடி இல்லைனா ஓப்பனாக இருக்கும்போது பார்க்க நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி மூடி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இது பாருங்கள், பேஸ்ட் வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாத, இதை ஒரு ஆர்கனைசராக நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பேஸ்ட் எடுத்த பக்கத்தை செலோடேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிடலாம். இல்லைனா கட் பண்ணிவிட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன். இந்த மாதிரி திக்காக இருக்கிற பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாத, நிறைய ரியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம ஒரு ஆர்கனைசராக தான் ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நான் வந்து இப்போ 2 பகுதியாக கட் பண்ண போகிறேன். ஆஃபாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் கடலெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கடலையாக வாங்கி அரைச்சா லாபமா நட்டமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அது நடுவில் ஒன் சைடு மட்டும் நடுப்பகுதியவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நடுப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நல்லா பாக்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கறனால கொஞ்சம் கட் பண்ண கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு மல்டிபிள் ஆர்கனைசர் தான். ஏன்னா இங்கே பாருங்கள், சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம், பெரிய சைஸில் வேணால் பெரிய சைஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாத, இந்த மாதிரி கூட ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டாப்லர் போட்டுவிட்டு அந்த மருந்து சைஸ்க்கு கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்டாப்லர் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சார்ஜர் ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் 4 பேர் இருந்தானா 4 பேருக்கு தனித்தனியாக ஃபோன் இருக்குது. எல்லாத்துக்குமே சார்ஜர் இருக்கும். நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ண நேரம் போக மீதி நேரம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிள்ளைங்களோட கிளிப்பு, வேஸ்ட்டான கிளிப்பு, உடஞ்ச கிளிப் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி மடித்து கிளிப் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பழைய கிளிப் ஆயிடுச்சு, அதில் லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுறோம். அந்த மாதிரி தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். பிஸ்கட் பாக்கெட் வாங்கின பாக்ஸ் தான். ஓப்பன் பண்ண பக்கம் இப்போ டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுவும் ஒரு ஆர்கனைசராக தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க.
மேலே கலர் பேப்பர்லாம் ஒட்டினீங்கன்னா பார்க்க இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைன்னா காட்டன் துணி கூட இருந்தால் கூட நீங்கள் ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. ஆனால் நான் இன்றைக்கி எந்த பேப்பருமே ஒட்டல. பாருங்கள், டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டேன். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, எதுக்கு அடிக்கடி நீங்கள் வீடியோவில் ஃப்ரெண்டுன்னு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது ஒரு தப்பான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதில் வீடியோவில் அவாய்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. மேல் பகுதியை மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு வர பாக்ஸையே நம்ம நிறைய ரீயூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைங்களோட பென்சில் பேனால போட்டுக்கிற ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிளிப்பு பேண்ட்லாம் போட்டுக்கிற ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். காசு போட்டு ஒரு ஆர்கனைசரும் வாங்காத வீட்டுக்கு வர வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பாக்ஸையே நம்ம நல்லா ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும் கட் பண்ணாத வச்சுருக்கேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி மூடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா கட் பண்ணி தனியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் பிள்ளைங்களோட பென்சில்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேனா ப்ளூ பென்னு தனி பாக்ஸில், பிளாக் பென் தனி பாக்ஸில், அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிளாக் பென் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருந்தால் ப்ளூ கலர் பென்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எரேசர் போட்டுக்கலாம். நிறைய ரியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை வேண்டானாலும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸாகவே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற பசங்களாம் நிறைய பென்சில் பேனான்னு கலர் கலராக யூஸ் பண்ணுறாங்க. தனித்தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம தூக்கி போடாத ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்க வேணுங்கும் போது எடுத்துக்குவாங்க. அவங்களே கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆயில்மெண்ட்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எது வேணாலும் நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி கிட்ட வச்சிங்கன்னா நம்மளோட கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒட்டுற திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பெஃபிகால், பெஃபிபாண்டு எது வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாத யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். நிறையா நம்ம இப்போ கடையில் சாப்பாடு வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் தராங்க. அந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் இன்றைக்கி என்னவா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு. டைலராக இருக்கிறவங்க நிறையா நூல்கண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம எப்போயாவது தைக்கிறவங்க, கையால் தைக்கிறவங்க கொஞ்சம் நூல்கண்டு தான் வைப்போம். அதை அங்கங்கே போட்டு தேடாத இந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது பாக்ஸில் போட்டிங்கன்னா அந்த நூல் பிரிஞ்சிட்டு சுற்றிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா நூலும் பிரியாத அப்படியே இருக்கும். ஜடைக்கு யூஸ் பண்ணுற பேண்டு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே நீங்கள் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா தேவையான நூல்கண்டை எடுத்துக்கலாம். அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். 15 நூல்கண்டு வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே நடுவில் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நூலெல்லாம் நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எந்த நூல் தேவையோ எந்த கலர் தேவையோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். எந்த கலர் நமக்கு தேவையோ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாத இந்த மாதிரி ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்குலாம் இந்த பாக்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத எப்படியெல்லாம் ரீயூஸாக யூஸ் பண்ணலான்னு 25 ரீயூஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25 வீடியோவில் 25 யூஸ்ஃபுல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மூடி வச்சுட்டா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஹோமியோபதியில் மாத்திரை கொடுக்குற பாக்ஸ் தான். சின்னதாக குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பாக்ஸையும் நம்ம தூக்கி போடாத என்னவா ரீயூஸாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நான் வந்து தைக்கிற ஊசி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஊசி, சின்ன சின்ன ஊசி, நம்ம கையில் தைக்கிற ஊசி, மிஷின் ஊசி, இந்த மாதிரி ஊசிலாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டாக தூக்கி போடாத. வெளியூர் நீங்கள் போகும்போது மாத்திரை ஏதாவது போட்டு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த பாக்ஸுமே நீங்கள் தூக்கி போடாத இந்த மாதிரி கூட ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில் இதிலே பெரிய பாக்ஸாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எப்படியெல்லாம் கோலம் போடலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே பாக்ஸ்லேயே இந்த ஊசி உள்ள பாக்ஸையும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேடாத எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஹோமியோபதியில் மாத்திரை வாங்கினீங்கன்னா அதிலே பெரிய பாக்ஸ், அந்த சின்ன பாக்ஸ்லேருந்து ஊசி போட்டு வச்சுருக்கேன். இந்த பெரிய பாக்ஸில் பாருங்கள், நம்ம ப்ளவுஸ்க்கு தைக்கிற அந்த
ஹூக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதிலே நம்ம எப்படி கோலம் போடலாம், மிஷினுக்கு ஆயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடாது நிறைய யூஸ்க்கு இந்த பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. என் கிச்சனுக்கு ஒரு சில திங்ஸ் இப்போ வாங்கினேன். அதையும் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த காய் கட்டர் நான் இப்போ வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா காய் நல்லா சூப்பராக கட் பண்ணுது. நம்ம கையில் வச்சுட்டு அப்படியே காயை பிடிச்சிட்டா டக் டக் டக்குன்னு கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது. கட் பண்ண ஈஸியாக இருக்குது. முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இதுவும் தோல் சீவுற அந்த கட்டரும் சேர்த்து 2மே வாங்கினேன். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஏதோ ஆஃபர் போட்டுருந்தாங்க வாங்கினேன். 2மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கினேன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதுவும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் தான் வாங்கினேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி சூடு பண்ணுற ஹீட்ரு தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. அந்த மூடியில் இருக்கிற அந்த பட்டனை நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ரேட்டுக்கு நல்லா ஒர்த்தாகவும் இருந்தது. தண்ணி ஊற்றிட்டு 1 செகண்ட்லேயே தண்ணி நல்லா கொதிச்சிடுது. அதுவே கொதிச்சோடனே ஆஃப் ஆகிடுது. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், இப்போ சுடு தண்ணி வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள். 1 செகண்ட் ஆகல. அங்கே பாருங்கள் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ரேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வாங்க என்னன்னு பார்க்கலாம். மிக்சிக்கு ஜார் வாங்கினேன். 1 லிட்டர் அளவு உள்ளது. 580 ரூபான்னு வாங்கினேன். இது வந்து எங்கள் ஊர் கடையில் தான் வாங்கினேன். 580 ரூபாய்க்கு இதுவுமே ரொம்ப ஒர்த்தபுளாக தான் இருந்தது. மிக்ஸி நல்லா சூப்பராக அரைக்குது. நல்லா சூப்பராக ஜூஸும் போட்டேன். மிக்ஸி சட்னியும் அரைச்சி பார்த்தேன். எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. இந்த ரேட்டுக்கு இந்த மிக்ஸி ஜாருமே ரொம்ப ஒர்த்தபுளாக இருந்தது. இந்த பாக்ஸில் எம்ஆர்பி ரேட்டு பாருங்கள் 635 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் 580 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. இந்த பெரிய கடாய் ஒன்று வாங்கணும்னு, வெரைட்டி ரைஸு கறிலாம் வறுக்கிறதுக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ தான் ஆனால் என்னால் வாங்க முடிஞ்சுது. இந்த கடாயோட நம்பர் வந்து 12. ரேட் வந்து 535 ரூபா. இதுவும் எங்கள் ஊர் கடையில் தான் வாங்கினேன். இந்த கடாய் உங்கள் ஊர் கடையில் எவ்வளோன்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நீங்களும் வச்சுருக்கீங்களா? இந்த ரேட்டுக்கு தான் வாங்குனீங்களா என்னன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கடாயில் 1.5 கிலோ வரைக்குமே நம்ம கறி வறுக்கலாம். எக் ரைஸ் எல்லாம், ஃப்ரைட் ரைஸு, வெரைட்டி ரைஸ்லாம் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக தாராளமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இது வாங்கினேன். இந்த வீடியோவில் எந்த டிப்ஸு, எந்த திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.